ஸோ ரத யாத்திரைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, அன்னைக்கு சிறந்த நாள்ல அன்னைக்கு ரத யாத்திரையை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சைத்தன்ய மகாபிரபு காலைல எழுந்திரிச்சு ஸ்நானம் பண்ணிட்டு போய் ஜெகநாதர், பலதேவ, சுபத்ரா 3 பேரையும் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரதோத்சவம் நடக்கக்கூடிய இடத்துக்கு வந்து சேர்றாரு. வந்து சேர்ந்த பின்னாடி அங்க முதல்ல என்ன ஆகுது அப்படின்னா, பாண்டு விஜயா அப்படின்ற முதல்ல ஒரு விஷயம் நடக்கும். பாண்டு விஜயா அப்படின்னா, ஜெகநாதர், பலதேவ, சுபத்ரா 3 பேர் என்ன பண்ணும் அப்படின்னா போய் ரதத்துல ஏத்தணும். இதுக்கு பார்த்தா பாண்டு விஜயா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ என்ன பண்றாங்க, முதல்ல அந்த பாண்டு விஜயா அப்படின்ற விஷயம் நடக்குது. அது நடந்த பின்னாடி ராஜா வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த ரோடெல்லாம் சுத்தப்படுத்துவார். தங்கத்தினால் ஆக்கப்பட்ட ஒரு விளக்கமாற்றால சுத்தப்படுத்துறார். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, ஜெகநாதர் லக்ஷ்மி தேவி கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு ரதத்துல ஏறி கிளம்ப ஆரம்பிக்கிறார். பர்மிஷன் அங்கேயும் தேவைப்படுது. ஸோ பர்மிஷன் வாங்கிட்டு அங்கிருந்து அவர் கிளம்புறாரு. கிளம்புன பின்னாடி அங்க இருக்கக்கூடிய பாண்டாக்கள் சொல்லக்கூடிய கவுடர்கள் அவங்க ரதத்தை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. ஸோ அந்த ரதமானது மெதுவா போகும். நம்ம ஊர் ரதம் மாதிரி 4 சித்திர வீதி எல்லாம் கிடையாது. அதான் சுத்தெல்லாம் முடியாது, அவ்வளவு பெரிய ரதம். ஸோ ஸ்ட்ரெயிட்டா தான் போகும். ஸ்ட்ரெயிட்டா இழுத்துட்டு போவாங்க. குண்டிச்சா அப்படின்ற ஒரு கோயில் இருக்கும் 4 கிலோமீட்டர் தூரத்துல. அந்த குண்டிச்சா அப்படின்ற கோயில்ல வந்து இறக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அங்க ஜெகநாதர் அங்க இருந்து பூஜை எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் அங்க இருந்து கிளம்பி ரிட்டர்ன் வருவார். ஸோ உல்டா ரத யாத்திரைன்னு சொல்லி சொல்லுவாங்க, 7 நாள் கழிச்சு. ஸோ இதுதான் ரத யாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த ரத யாத்திரைக்கு சைத்தன்ய மகாபிரபு நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்காரு. என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ்? கீர்த்தனத்துக்கு. ரத யாத்திரை அப்படின்னா முக்கியமா கீர்த்தனம் தான். ஸோ இப்ப என்ன இருக்கு, நவதீபத்துல இருந்து எல்லாம் வந்திருக்காங்க. வங்காளத்துல இருந்து எல்லா பக்தர்களும் வந்திருக்காங்க. ஒரிசால இருந்து எல்லா பக்தர்களும் வந்திருக்காங்க. ஸோ இப்ப வங்காளத்துல இருந்து வந்த பக்தர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய விருந்து. என்னது, சைத்தன்ய மகாபிரபு பல வருஷமா பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு ஏக்கத்துல அவங்க வராங்க, சைத்தன்ய மகாபிரபு பார்த்துட மாட்டோமா அப்படின்ட்டு. இப்ப சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய முழு ஆனந்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய சமயம், எல்லார்கிட்டையும் ரொம்ப பிரேமையா இருக்கக்கூடிய சமயம். ஸோ இப்படிப்பட்ட சமயத்துல வரும்போது அவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய விருந்தா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் வந்து சேர்றாங்க. அப்படி வரும்போது சைத்தன்ய மகாபிரபு பத்தி பேசுறாரு கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி. சஜியாத் கிருஷ்ண சைதன்ய ஸ்ரீரத்னாங்கரணார்த்தயः ஏன ஸ்ரீ ஜகதாம் சித்திரம் ஜெகநாதோபி விஸ்மிதः அப்படின்ட்டு, அந்த ஜெகநாத ரத யாத்திரைக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபிரபு ஆடக்கூடிய நடனமானது எப்படி இருந்தது அப்படின்னா, மொத்த ஜகத்தையும் ஒரு சித்திரமா மாத்திருச்சு. சித்திரம் அப்படின்னா ஒரு படம் மாதிரி, வரைஞ்சு வச்ச படம் மாதிரி. எல்லாரும் ஆச்சரியமா அப்படி பாக்குறாங்களா, கொஞ்சம் கூட அசைவு இல்லாம. சைத்தன்ய மகாபிரபுடைய அந்த பக்தி பாவங்களையும் அவர் காட்டக்கூடிய அந்த பக்தியையும் பார்க்கும் பொழுது யாருக்கும் பேச்சு மூச்சுன்னு அப்படி பாக்குறாங்க. இது யாருக்கு இருந்துச்சு அப்படின்னா, பார்க்கக்கூடிய மக்களுக்கு இல்லையா, ஜெகநாதருக்கே இருந்துச்சான். ஜெகநாதர் என்ன பண்றாரு, தன்னுடைய பெரிய பெரிய கண்களை திறந்து அப்படி பாக்குறாராம். அவர் நின்றுடுவாராம். ஒரு சில சமயம் ரத யாத்திரை நடந்துட்டு இருக்கும் போது ரதம் நின்று போயிருமா. எதுக்கு அப்படின்னா, ஜெகநாதர் சைத்தன்ய மகாபிரபுடைய நடனத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு. அவருக்குதான் வந்து மேல புருவமோ இல்ல கண் விழிகளோ இல்லையே. அவர் வந்து கண் சிமிட்டுறது கூட அவருக்கு இனிமேல கிடையாது. என்ன பண்ணாரு, கண்ணை சிமிட்டாம கண்ணு கொட்டாம பார்த்துட்டு இருக்காரு சைத்தன்ய மகாபிரபு. அப்படி அந்த ஜெகநாதர் முன்னாடி ஆடக்கூடிய அந்த சைத்தன்ய மகாபிரபுவை ஜெகநாதரே ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்தார் தன்னுடைய பெரிய பெரிய கண்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு சைத்தன்ய சரித்திரத்துல கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சொல்றாரு. என்ன பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய தைத்தியர்கள் தான் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா, இந்த விக்கிரகத்தை தூக்கிட்டு வருவாங்க. இந்த பாண்டு விஜயம் அப்படின்ற அந்த விஷயத்த பண்ணும்போது விக்கிரகத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மள மாதிரி சாதாரணமா தூக்கிட்டு வர முடியாது. ரொம்ப பெரிய விக்கிரகமா இருப்பாரு, தாரு ரூபமா இருக்காரு. தாரோ ஜெகநாத தாரோ ஹரே, தாரோ பரபிரம்ம தாரோ ஹரேன்னு சொல்லி சொல்ற மாதிரி பெரிய ரூபமா இருக்காரு ஜெகநாதர். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது 10 நாள் ஆக்கப்பட்ட நூல், அது எப்பயுமே நதியால இருந்து கொண்டு வராங்க, நவதீப்ல இருந்து. அந்த 10 நாள் ஆக்கப்பட்ட நூலை ஜெகநாதரை சுத்தி அதன் மூலியமா என்ன பண்ணுவாங்க, இந்த விஷயங்களை இவங்க வந்து தைத்தியர்கள் தூக்குனாங்க அப்படின்னா, ஒரு சிலர் கீழே பிடிச்சி தூக்குவாங்க, ஒரு சிலர் ஜெகநாதரோட தோலை பிடிச்சி தூக்குவாங்க, தூக்கிட்டு வருவாங்களாம். தூக்குனா ஒரே சமயத்துக்கு தூக்கிட்டு வந்துட முடியாது, அவ்வளவு பெரிய உருவமா இருக்கார்ல. தூக்குவாங்க, கொஞ்ச தூரம் நகருவாங்க, மறுபடியும் கீழே வைப்பாங்க, மறுபடியும் தூக்குவாங்க, மறுபடியும் கீழே வைப்பாங்க. சோ இப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னா, தூக்கி கீழே வச்சுட்டு வருவாங்க. சோ கீழே வைக்கும் போது கீழே சாதாரணமா வச்சிட முடியாது. கீழே வந்து ஒரு பருத்தினால் ஆக்கப்பட்ட ஒரு பலகை மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த பலகையில வச்சு தூக்கிட்டு வருவாங்க. சோ பலகையில வைக்கும் போது அந்த பலகை டப்புன்னு உடையும், அடுத்த பலகை வைப்பாங்க, அடுத்த பலகையில வைக்கும் டப்புன்னு உடையும். சோ இப்படி இதுக்கு பேர், இந்த பலகைகளுக்கு பேர் துளி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த துளியில வச்சு தூக்கிட்டு வருவாங்க.
அந்த ஜெகநாதரை வைக்கும் போது அந்த டப்புன்னு ஒரு சத்தம், டமால் ஒரு சத்தம் வெடிக்கும் போது அந்த பருத்தி எல்லாம் மேல பறக்க ஆரம்பிக்கும் ஜெகநாதரை தூக்கிட்டு வரும்போது. அப்படி அந்த விஷயத்த வச்சு ஜெகநாதர் என்ன பண்றாங்க, மெதுமெதுவா தூக்கிட்டு வராங்க. ஏன்னா ஜெகநாதரை யார் தூக்க முடியும்? ஜெகநாதர் அவர் கருணோட என்ன பண்றாரு, பக்தர்களுக்காக வெளில வந்து சேர்றாரு. எந்த கோயிலும் நடக்காது, எந்த கோயிலும் உள்ள இருக்கக்கூடிய மூல விக்கிரகம் வெளில வர மாட்டார், உற்சவ விக்கிரகம் வருமே தவிர பகவான் இன்னைக்கு வெளில வர மாட்டார். பட் இந்த இடத்துல ஜெகநாதர் வெளில வர காரணம் என்ன அப்படின்னா, நீங்க தான் என்ன பார்க்க வரல, நானாலும் உன்னை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு வர. ஏன்னா ரொம்ப ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், டாக்டர் கிட்ட போறோம். பட் நமக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அப்படின்னா நம்மளால போக கூட முடியல அப்படின்னா என்ன பண்றாரு, டாக்டர் நம்ம வீட்டுல பார்க்க வரோம். ஸோ அப்படி இந்த உலகத்துல ரொம்ப ஜட விஷயத்துல மூழ்கி போயிட்டு நான் போய் பகவானை தரிசனம் பண்ணும், பகவான் கிட்ட நான் பிரார்த்தனை பண்ண, நான் பகவான் அடையணும் அப்படின்ற எண்ணமே இல்லாம இந்த உலகத்துல மிருகத்தை போல வாழக்கூடிய மக்களுக்கு ஜெகநாதர் தானாக வெளில தன்னுடைய தரிசனம் கொடுத்து, தன்னுடைய கருணையை கொடுத்து அவங்களை கால் கூட்டிட்டு போறதுக்காக பகவான் வெளில வராராம். அவர் இஷ்டம், ஜெகநாதர் உலகத்தை ஆட்சி செய்யக்கூடியவர், வெளில வராராம். இதெல்லாம் வெளிப்படையான அர்த்தங்கள். அப்படி ஜெகநாதர் வெளில வந்த பின்னாடி ஜெகநாதர் தூக்கிட்டு போய் அந்த ரதத்தை மேல வைக்க போறாங்க. வைக்கும் போது சைத்தன்ய மகாபிரபு பாக்குறாரு. பார்த்துட்டு அவர் 2 கையை தூக்கிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறார். மணிமா மணிமா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. ஸோ மணிமா அப்படின்னா அங்க ஒரு மரியாதைக்குரிய ஒரு வார்த்தை, மரியாதைக்குரிய நபர்கள் அப்படி கூப்பிடுவாங்க. ஸோ அப்படி சத்தம் போட்டு கூப்பிட ஆரம்பிக்கிறார். ஸோ அப்படி சொல்லும் போது பகவான் இப்ப ரதத்து மேல வந்துட்டார். அந்த பின்னாடி ராஜா இப்ப கூட்ட ஆரம்பிக்கிறார். அவ்வளவு பெரிய ராஜா தான், பட் ஜெகநாதர் முன்னாடி சேவகன், நம்ம எல்லாரும் பகவானுடைய சேவகன் அப்படின்றத காட்டுறதுக்காக ராஜா என்ன பண்றாரு, முன் கூட்ட ஆரம்பிக்கிறார். எப்ப ராஜா இந்த மாதிரி கூட்ட ஆரம்பிக்கிறானோ, பகவான் மட்டும் சுத்தப்படுத்த ஆரம்பிக்கிறானோ, சைத்தன்ய மகாபிரபு பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவன் மேல கருணையும் காட்டுறார். ஆனா வெளியில காட்டவே இல்லை, உள்ள காட்டிட்டு இருக்காரு. உள்ள அவருக்கு ஆனந்தமா இருக்கு. அப்ப அந்த ரதத்தை பத்தி வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். எப்படிப்பட்ட ரதமா இருந்துச்சு, எப்படிப்பட்ட ஒரு அழகான சிற்ப வேலைப்பாடுகளோட, எப்படிப்பட்ட ஒரு அலங்காரத்தோட, பூக்களால ஏற்படப்பட்ட அலங்காரத்தோட அந்த ரதம் சுமேரு பருவதத்தின் போல் ரொம்ப உயர்ந்த ஒரு ரதமா இருந்துச்சான். சோ அப்படிப்பட்ட ரதத்துல என்ன பண்றாரு, பகவான் உள்ள ஏறுறார். பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, ரதத்துக்கு இந்த ரத யாத்திரைக்கு முன்னாடி 15 நாள் என்ன பண்றாருன்னா லட்சுமியோட தனியா இருப்பார். அதுக்கு பேரு அனவசர அப்படின்ற ஒரு சடங்கு செய்யப்படுறாங்க, நிபிருத்த அப்படின்னு சொல்றாங்க. சோ இது என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜெகநாதர் லட்சுமியோட தனியா இருப்பாங்க, யாரும் உள்ள போக முடியாது, அவங்க 2 பேரும் தனியா இருக்காங்க. இருந்த பின்னாடி என்ன பண்றாரு, இப்ப ஜெகநாதர் லட்சுமி கிட்ட விடை பெற்று நான் வெளில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட விடை பெற்று வெளில வர. எதுக்காக வெளில வர்றாரு அப்படின்னா, இப்ப வெளியில் இருக்கக்கூடிய பக்தர்களை தரிசனம் பண்றதுக்கு, அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக. சோ இப்படியாக பகவான் 2 விதமான லீலைகள் பண்றார். ஒண்ணு ஸ்வக்கிய, இன்னொன்னு பரக்கிய. ஸ்வக்கிய அப்படின்னா தனக்கே சொந்தமான ஒரு விஷயத்தோட சந்தோஷமா இருக்கிறது. பரக்கி அப்படின்னா மற்றவங்களுக்கு சொந்தமான விஷயத்தோட சந்தோஷமா இருக்கிறது. உண்மையில மற்றவங்களுக்கு சொந்தமானது அப்படிங்கிறது எதுவும் கிடையாது, எல்லாம் பகவானுக்கு சொந்தமானதுதான். பட் இருந்தாலும் அந்த ரசத்துக்காக பிரிச்சு பார்க்கப்படுது. ஒன்று தன்னுடைய பத்னியான லக்ஷ்மியோட இருக்கார், அது ஸ்வக்கிய ரசம். வெளில வந்த பிறகு நிறைய பக்தர்களோட சேர்ந்து சந்தோஷமா இருக்க போறது, இதுக்கு பேரு பரக்கிய ரசம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ விருந்தாவனத்துல இந்த பரக்கிய ரசம் அப்படிங்கிறதா ரொம்ப பிரதானமா இருக்கக்கூடியது. ஆனா இந்த உலகத்துல ஸ்வக்கிய இந்த உலகத்துல பரக்கிய ரசம் அப்படிங்கிறது ரொம்ப அருவருக்கத்தக்கதா சொல்லப்படுது. எனவே சோ இப்படியாக பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, பரக்கிய ரசத்தை அனுபவிக்கிறதுக்காக வெளில வராராம். சோ வந்த பின்னாடி சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்றாரு, இப்ப ஜெகநாதர் வெளில வந்துட்டார், ரத யாத்திரை ஆரம்பிக்க போது கீர்த்தனம் ஆரம்பிக்கணும். சோ கீர்த்தனம் அப்படின்னு சொன்ன உடனே சைத்தன்ய மகாபிரபுக்கு அன்னைக்கு இருந்த ஆனந்தம் வேற என்னைக்கும் கிடையாது. முதல்ல 4 குரூப்பா 4 டீமா பிரிக்கிறார். 4 டீம்ல ஒரு டீம்ல ஸ்வரூப தாமோதர், இன்னொரு டீம்ல ஸ்ரீவாஸ் தாக்கூர், இன்னொரு டீம்ல முகுந்த தத்தர், இன்னொரு டீம்ல கோவிந்த கோஷ். இவங்க 4 பேர் தான் பாடகர்கள். இவங்க 4 பேர் பாடகர்கள். அவங்களோட சேர்ந்து பாடுறதுக்கு 5 பேர் ஒவ்வொரு டீம்லயும் ஒரு பாடகர், ஒரு முக்கியமான கீர்த்தனம் பண்ணக்கூடியவர், 5 பேர் திருப்பி பாடக்கூடியவங்க, 2 மிருதங்கம் வாசிக்கக்கூடியவங்க, அதுக்கப்புறம் கரத்தால் வாசிக்கக்கூடியவங்க, அதுக்கு மேல ஒவ்வொரு நடனம் ஆடக்கூடியவங்க. ஒவ்வொரு டீம்லயும் ஒரு பெஸ்ட் டான்சர் இருக்கும். சோ அதுல நித்யானந்த பிரபு, அத்வைத ஆச்சாரியார், ஹரிதாஸ் தாக்கூர், ரக்ஷேஸ்வர பண்டிதர், இவங்க 4 பேர் 4 டீம்ல நர்த்தனம் ஆடுறதுக்காக போடுறாங்க. சோ இவங்க எல்லாரும் கீர்த்தனத்தை ஆரம்பிக்கிறாங்க. சோ முதல்ல 4 டீம், ஒவ்வொரு டீம்லயும் 2 மிருதங்கம் இருக்குன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, திடீர்னு 5வது ஒரு டீம் குலினா அப்படின்ற ஒரு கிராமத்துல இருந்து 5வது டீம் ஒண்ணு ரெடி ஆகுது.
அதுக்கப்புறம் சாந்திப்பூர்ல இருந்து இன்னொரு டீம் வந்து சேருது, 6வது டீம் ஆகுது. அப்புறம் கண்டா அப்படின்ற இன்னொரு கிராமத்துல இருந்து இன்னொரு குழு வந்து சேருது. ஸோ மொத்தம் 7 குழுக்கள் ஆயிடுச்சு. ஜெகநாத் ரத யாத்திரை ரதத்தை சுத்தி 7 குழுக்களா வந்து பக்தர்கள் பிரிஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு குழுக்களையும் 2 மிருதங்கம் இருக்கு, 4-5 கரத்தாளம் இருக்கு. பக்தர்கள் ஒரு 7-8 பேர் இருக்காங்க. ஸோ இப்படி எல்லா பக்தர்களும் சேர்ந்து கீர்த்தனத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கீர்த்தனத்தை ஆரம்பிக்கும் பொழுது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரியும். அப்படி ஒரு கீர்த்தனத்தை அங்க சைத்தன்ய மகாபிரபு செய்ய ஆரம்பிச்சார். அப்படி செய்யும்போது அவளை கிருஷ்ணாதிராஜ் கோஸ்வாமி இந்த கீர்த்தனத்தோடைய விஷயத்தை பத்தி அவனுக்கு சொல்றார். இதை மட்டும் பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஓகே, நான் ஸ்லோகத்தை சொல்ல போறது கிடையாது, நம்மளுக்கு நேரம் இல்லை. ஸோ நான் ஸ்லோகம் சொல்லாம இன்னைக்கு விஷயத்தை மட்டும் பார்க்கலாம். மொத்தம் எல்லா கீர்த்தனமும் ஒரு 14 மிருதங்கம் 7 குழுக்களா இருக்கக்கூடிய விஷயத்துல 2-2 சேர்ந்து 14 பேர் மிருதங்கம் வாசிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? பக்தர்கள் எல்லாத்துக்கும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சான். அப்படி ஒரு ஆனந்தம் உள்ள அளவுக்கு வர ஆரம்பிக்குது. எல்லாருடைய கண்ல இருந்து வரக்கூடிய தண்ணியானது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு மலை எப்படி பொழியுமோ அது போல அவங்களுக்கு கண்ல இருந்து தண்ணி வர ஆரம்பிக்குதான். அந்த சத்தமானது எப்படி இருக்குன்னா அந்த இடம் முழுக்க பரவிடுச்சு. அவங்களுக்கு வேற எந்த சத்தமும் கேட்கவில்லை, வெறும் கீர்த்தனத்தோட சத்தம் மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த இடத்துக்கு வந்து சேர்றார். எல்லா குரூப்புகளாலையும் போய் ஆரம்பிக்கிறாங்க. சாத்தானி பூலே பிரபு ஹரி ஹரி பலி ஜய ஜகநாத பலே ஹஸ்தயுக தூலி. ஜெகநாதர் முன்னாடி என்ன பண்றாரு, சைத்தன்ய மகாபிரபு வந்துட்டு கை தூக்கிட்டு ஹரி ஹரின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு பாட ஆரம்பிக்கிறாரு. இப்படி பாட ஆரம்பிக்கும் போது ஜெகநாதர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு சில சமயம் நின்றுடுறாரு. ஜெகநாதர் வந்து ரதம் போயிட்டே இருக்கு. கீர்த்தனா தேகிய ஜகன் நாதஹர சீதா சங்கீர்த்தனா தேகே ரத காரியஸ்த கீதா அப்படின்ற மாதிரி ஜெகநாதர் என்ன பண்றாருன்னா, அந்த கீர்த்தனத்தை பாக்குறதுக்காக அங்கங்க நின்னுடுறாரா. அப்படியே கீர்த்தனத்தை பார்த்துட்டே இருக்காரு. பார்த்துட்டு இருக்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ராசலீலை எப்படி இருந்தோ அப்படி இருந்ததுதான். ராசலீலையில அங்கனாம் அங்கனாம் அங்கனே மாதவகா அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி 1000 கோபியர்கள் இருக்கும் போது கிருஷ்ணர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு கோபிக்கும் ஒவ்வொரு ரூபத்தை எடுத்துக்கிட்டார். எல்லா கோபியும் நினைச்சிட்டு இருக்காங்க கிருஷ்ணர் என் கூட தான் இருக்காரு, அந்த கோபி கிட்ட இல்லைன்னு. கிருஷ்ணர் எல்லா கோபி கிட்ட இருக்காங்க, ஆனா யாருக்கும் தெரியல. அது போல என்ன பண்றாரு சைத்தன்ய மகாபிரபு, இங்க 7 அந்த குழுக்கள் இருக்கு இல்லையா, கீர்த்தனம், எல்லா குழுக்கள்லயும் போய் அவர் ஆட ஆரம்பிச்சார். திடீர்னு பார்த்தோன்னா ஒரே சமயத்துல எல்லா குழுக்கள்லயும் அவர் ஆடிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் தெரியல, எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க சைத்தன்ய மகாபிரபு நம்ம கூட தான் ஆடிட்டு இருக்காரு, அந்த குரூப்ல இல்லைன்னுட்டு. ஆனா எல்லா இடத்துலயும் இருக்காரு. இது பிரதாபருத்த மகாராஜன் ஒரு சில பக்தர்கள் மேல இருந்து பார்த்துட்டு கூடிய பக்தர்கள் மட்டும் பார்க்க முடியுது. சைத்தன்ய மகாபிரபு எப்படி கிருஷ்ணர் லாசரியில நடனம் ஆடினாரோ அது போல இங்க கீர்த்தனத்துல வந்து நடனம் ஆட ஆரம்பிக்கிறார். அப்படி ஆடிட்டு இருக்கும்போது சைத்தன்ய மகாபிரபுடைய ஆனந்தம் அளவு கடந்து போக ஆரம்பிக்குது. அப்ப அவர் நினைச்சார், இப்ப நம்ம எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துடலாம் அப்படின்னு நினைச்சார். ஏற்கனவே தனித்தனியா கீர்த்தனம் நடந்துட்டு இருக்கும் போது அவ்வளவு ஒரு ஆனந்தம் உற்சாகம் வந்துட்டு இருக்கு. இப்ப 7 குழுக்களையும் ஒன்னா சேர்த்துட்டார். 7 குழுக்களும் ஒன்னா சேர்ந்துருச்சு அப்படின்னா 7 முக்கியமான பாடகர்கள், அதுக்கும் மேல திருப்பி பாடக்கூடிய பக்தர்கள், நூற்றுக்கணக்கான பக்தர்கள், 14 மிருதங்கம். 14 மிருதங்கம் இருந்ததுன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்க்கணும். ஸோ 14 மிருதங்கம் இருந்துச்சு. அப்படிப்பட்ட சமயத்துல ஒரே ஒரு குழுவா மாறிடுச்சு. சைத்தன்ய மகாபிரபு நடுவில் வந்து ஆரம்பிச்சிட்டார். வந்து ஜெகநாதர் மட்டும் நிக்கிறார். 2 கைகளை உயர்த்தி பகவானை பார்த்து பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறார். நமோ பிராமண்ய தேவாய கோபிராமண ஹிதாய ச ஜகத்ஹிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமஹ சொல்லிட்டு ஜயதி ஜயதி தேவ தேவகி நந்தனோசௌ ஜயதி ஜயதி கிருஷ்ண விருஷ்ணி வம்ச பிரதீபஹ ஜயதி ஜயதி மேகஷ்யாமல கோமலாங்கோ ஜயதி ஜயதி பிருத்திவி பாரோநாசோ முகுந்தோ சொல்லிட்டு நிறைய சைத்தன்ய மகாபிரபு பகவானை புகழ்ந்து நிறைய ஸ்லோகங்கள்ல பாட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு மேல ரொம்ப முக்கியமான ஒரு பிரசித்தமான ஒரு ஸ்லோகத்தை சொல்றாரு. நாஹம் விப்ரோ ந ச நரபதிர் நாபி வைஷ்யோ ந சூத்ரோ நாஹம் வர்ணி ந ச கிரஹபதிர்
न वनस्थितो यतिर्वा किन्तु प्रदोयन् निखिल परमानंद पूर्णामृतादिभिर् गोपी भर्तु पद कमलयोर दास दासानुदासः அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்படிப்பட்ட வர்ணத்தை சேர்ந்தவனும் கிடையாது, ஆசிரமத்தை சேர்ந்தவனும் கிடையாது, நான் கோபியர்களுடைய தாசர்களுடைய தாசன் அப்படின்ட்டு ஜெகநாத முன்னாடி வந்து அப்படி ஒரு பிரார்த்தனையை முன் வச்சுட்டு சைத்தன்ய மகாபிரபு ஆட ஆரம்பிக்கிறார். உத்தான நிருத்தயே பிரபு காரியாஹுங்காரா சக்கர பிரமியைச்சே ஆலத ஆகாரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, கரிய ஹுங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார ஒரு பெரிய ஒரு சிம்மநாதத்தை விடுற மாதிரி அப்பப்ப கீர்த்தனை நடக்கும் போது பக்தர்கள் சத்தம் போடுவாங்க, ஹரி போல் அப்படின்னு சத்தம் போடுவாங்க, இல்ல அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவாங்க. புரியாது, ஆனந்தத்துல அப்படி சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. சைத்தன்ய மகாபிரபுடைய ஆக்கிருத்தி அவ்வளவு பெரிய ஆக்கிருத்தி, அதோட அந்த கனமான ஒரு குரலால என்ன பண்றாரு, ஹுங்காரத்தோட என்ன பண்றாரு, நடனம் ஆட ஆரம்பிக்கிறாரா. நடனம் ஆடும் போது சுத்தி ஆடுறாரு, சுத்தாரு. சைத்தன்ய மகாபிரபு கரகரன்னு சுத்தாரு. சுத்தும் போது ஒரு ஒரு நெருப்பு பிளம்பு சுத்தினா எப்படி இருக்குமோ அது போல அங்க எல்லாராலும் உணர முடிஞ்சுதான். அவர் ஒவ்வொரு தடவை மேல கீழே குதிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய நிலமெல்லாம் வந்து அதிர ஆரம்பிக்குதான், அந்த பக்தர்கள் எல்லாம் உணர ஆரம்பிக்க முடியுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லும் போது சொல்றாங்க, ஸ்தம்பே ஸ்வேத புலக ஆஸ்ரு கம்பா வைவார்யா நானா பாவே விஸ்பதாதா கிராவஹர்ஷதைன்யா. பகவான் பல்வேறு விதமான குணங்களை வந்து வெளிப்படுத்துறார், பல்வேறு விதமான பாவங்களை வந்து அங்க வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். ஒரு சமயம் என்ன பண்றாரு, மேல குதிச்சுட்டு கீழே விழுவுறாரா. விழுந்த பின்னாடி அப்படியே கீழே விழுந்துடுறார். விழுந்து அந்த நிலத்துல வந்து புரள்றார். அவர் புரளும் போது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஜெகநாதரை வந்து நிறுத்திட்டார். அவர் கீழே விழுந்து உருளும் போது நிறுத்திட்டு கண் கொட்டாம ஜெகநாதர் வந்து அங்க பாத்துட்டு இருக்காரு. சைத்தன்ய மகாபிரபு ஆடக்கூடிய அந்த விஷயத்த பாத்துட்டு இருக்காராம். பார்த்துட்டு இருக்கும்போது சைத்தன்ய மகாபிரபு ஒரு தூய பக்தர், ஒரு பாவ பக்தர், பிரேம பக்தர்கள் இருக்கக்கூடிய ஒரு பக்தன் எப்படி அஷ்ட விகாரங்களை வந்து வெளிப்படுத்துறானோ அந்த அஷ்ட விகாரங்களை வந்து வெளிப்படுத்துறாங்க. உன்னந்த நிருத்யேய பிரபூர அத்புத விகாரா அஷ்ட சாத்விக பவ உதயே சாகால. அஷ்ட விகாரங்களை வெளிப்படுத்துறாரா. எப்படி வெளிப்படுத்துறா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவருடைய வேர்வை ஞானங்கள்ல இருந்து முத்து முத்தா வந்து அந்த என்ன சொல்றது பிம்பிள்ஸ் மாதிரி வரும் இல்லையா, அது போல உடம்பெல்லாம் இருக்கு. உடம்பெல்லாம் பிம்பிள்ஸ் வந்துருச்சான். இப்ப அம்மா வந்துடும் இல்லையா, சின்ன அம்மைன்னு சொல்லி சொல்லுவாங்க. சின்ன அம்மா வந்துச்சா உடம்பெல்லாம் பிம்பிள்ஸ் வந்துடும். அது போல ஒரு உடம்பெல்லாம் பிம்பிள்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சான். அவருடைய முடியெல்லாம் நிக்க ஆரம்பிச்சிருச்சான். அவருடைய உடம்பை எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு முள்ளு மரம் எப்படி இருக்குமோ அது போல ஒரு முள்ளு மரம் போல ஆயிடுச்சான். அவருடைய பல்லெல்லாம் வந்து துடிக்க ஆரம்பிக்குதான். சோ அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் பார்க்கும்போது அவர் பல்லெல்லாம் கொட்டி போயிருமோ அப்படின்ற பயப்பட்டாங்களா. அப்படி பல்லெல்லாம் கடன்னு துடிக்க ஆரம்பிச்சுதான். அதே போல அவருடைய உடல்ல இருந்து வரக்கூடிய வேர்வை ஞானங்கள்ல வெறும் வீரவை மட்டும் வரலையா, ரத்தம் கூட வெளில வர ஆரம்பிச்சுதான். சோ அப்படி வரும்போது அவர் வந்து அங்க சைத்தன்ய மகாபிரபு தன்னை மறந்துட்டார். அவர் சொல்றாரு, சர்வாங்கே பிரஸ்வேதா சூட்டே தாத்தே ரத்கோத காமா ஜக ஜக கத கத்கவாச்சான. அவருக்கு வாயில இருந்து வார்த்தைகளே வரல. என்ன சொல்ற அப்படின்னா ஜஜ கக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெகநாத் அப்படின்னு கூட அவர் வாயில வர முடியலையா. அப்படி அந்த ஆனந்தத்துல வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து அவருடைய உடம்புல ரத்தம் எல்லாம் வெளில வர ஆரம்பிச்சுதான். அவர் கண்கள்ல இருந்து எப்படி தண்ணி வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த தண்ணீர் ஜலயந்திரதாரா யைச்சேவாஹே அஸ்ருஜல ஆஷே பாஷே லோகயத பிஜிலா சகால. கண்ல இருந்து எப்படி சிறஞ்சது தண்ணி வெளில ஒரு பீச்சி அடிக்குமோ அது போல ஒரு கண்ல இருந்து தண்ணி வர ஆரம்பிக்குதா. அவர் சுத்தம் போது சுத்தி இருக்கக்கூடிய பக்தர்களுடைய உடம்பெல்லாம் நினைஞ்சு போயிடுச்சா. அப்படி அவருடைய கண்கள்ல இருந்து தண்ணி வர ஆரம்பிக்கிறார். அவருடைய உடம்பெல்லாம் நல்ல பொன் மேனியா இருக்கக்கூடிய ஒரு உடம்பு வந்து திடீர்னு பார்த்தா அப்படியே பிங்க் கலரா மாறி போயிடுச்சான். சோ அவருடைய உடம்புல ஒரு சில சமயம் திடீர்னு ஓடிட்டு இருக்கார் அப்படின்னு நின்று வாராம், கட்ட மாதிரி போயிடுவாராம், திடீர்னு கீழே விழுந்துருவாராம், மூச்சு விடாம போயிடுவாராம்.
அப்புறம் அவருடைய கண்ல இருந்து தண்ணி வந்துட்டு இருக்கும், வாயில இருந்து நுரத்தள்ள ஆரம்பிச்சிருமா. சோ இப்படி சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய அஷ்டவிதமான பாவங்களை வெளிப்படுத்திட்டு இருக்கார். பக்தர்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சோ பார்த்துட்டு இருக்கும்போது சைத்தன்ய மகாபிரபு திடீர்னு தன்னுடைய நர்த்தனத்தை நிறுத்துறார். நிறுத்தின பின்னாடி சொரூப தாமோதர் கிட்ட சொல்றாரு, நீ பாடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பாட சொல்லும் போது சொரூப தாமோதர் இந்த சொல்றேன் இல்லையா, இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தை பாடுறார். ஒரு ஸ்லோகத்தை பாடின பின்னாடி சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய சாந்தமா நிலைக்கு வரார். அதுக்கப்புறம் ரத யாத்திரை மறுபடியும் கண்டினியூ ஆகுது. சோ ரதம் அப்பப்ப நின்று போயிடுச்சு அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு பின்னாடி போயிட்டு தன்னுடைய நெத்தியினால் ரதத்தை போய் முட்டுவார், முட்டி நகர்த்துவார், ரதத்தை நகர்த்தி வாராம். சோ இப்படி நகர்த்தி கடைசியில கொண்டு போய் சேர்ப்பார். அப்புறம் பிரதாபருத்த மகாராஜன் சைத்தன்ய மகாபிரபுக்கு சேவை பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைக்கும், அவருடைய கருணையை பெறுவார். சோ இதெல்லாம் அதுக்கப்புறம் வரக்கூடிய கதை. சோ நம்ம இந்த கதையோடு நிறுத்திடுவோம். அதுல சௌரபதாமர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சைத்தே பிராணநாத பைனு யாகா லகி மதன தகன ஜுரிகேனு அப்படின்ற ஒரே ஒரு பத்தியத்தை சொல்றார். என்ன சொல்ற அப்படின்னா, ஹே பகவானே, எனக்கு என்னுடைய உயிர் மறுபடியும் திரும்பி கிடைச்சது. எந்த ஒரு பிரிவுனால நான் இத்தனை நாளா எரிஞ்சுக்கிட்டு இருந்தேன், நான் உள்ளார நான் எரிஞ்சுக்கிட்டு இருந்தனோ அந்த அனல் இன்னைக்கு அணைஞ்சு போய் இன்னைக்கு நான் ரொம்ப அமைதியா இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் இங்க சொல்றார். இந்த விஷயம் அவருக்கு சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப ஆறுதல் கொடுக்குது. என்ன இந்த விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற விஷயத்துக்கு போகணும். அந்த பாகவத்துல நமக்கு இதுக்கான பதில் இருக்கு. ஸோ இந்த ஒரு பதிலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சைத்தன்ய இந்த ரத யாத்திரை ஏன் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கலாம். பாகவத்துல பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணரை துவாரகையில பாக்குறோம். சோ துவாரகையில எப்படி இருக்கார் அப்படின்னா, கிருஷ்ணர் 16,108 மகிழ்ச்சிகளோட ரொம்ப பிஸியா இருக்கார். ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு வேலை பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு இந்த பக்தரை கூப்பிட்டா போறாரு, அந்த பக்தரை கூப்பிட்டா போறாரு, இங்க ஒரு அசுரன் இருக்கா, அங்க ஒரு அசுரன் இருக்கா, இந்த ஒரு பாலிடிக்ஸ் அந்த ஒரு பாலிடிக்ஸ் சொல்லிட்டு பகவான் சுத்திக்கிட்டே இருக்காரு. நேரமே இருக்கிறது கிடையாது. இந்த தேவகி என்ன பண்றாங்க, கிருஷ்ணர் வெண்ணெய் சாப்பிட்டு வளர்ந்துருப்பான்னு சொல்லிட்டு வெண்ணெய் எல்லாம் செஞ்சு வச்சா கிருஷ்ணர் வெண்ணெய் சாப்பிடுறது கிடையாது. ருக்மிணி நல்லா பாலெல்லாம் காய்ச்சி வச்சா பாலையும் குடிக்கிறது கிடையாது. கிருஷ்ணர் அங்கங்க ஓடிட்டே இருக்காரு, நேரமே இல்லையா. சோ கிருஷ்ணர் யோசிச்சு பாக்குறாரு, எல்லாருக்கும் நேரம் கிடைக்குது, பக்தர்கள் எல்லாத்துக்கும் சதுர்மாசியம் அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசிகளாக ஒரு இடத்துல தங்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் நேரம் கிடைக்குது, எனக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது பக்தர்களை பாக்குறதுக்கு. சோ என்ன பண்ணலாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது எல்லா பக்தர்களும் ஒரு இடத்துல சேர்த்திடணும். ஒரு இடத்துல சேர்த்திட்டு எல்லா பக்தர்களும் ஒரே இடத்துல பார்த்தலாம். அப்படி பார்த்தோன்னா நம்மளுக்கும் ஓடுற விஷயம் மிச்சமாகும், எல்லா பக்தர்களும் ஒரு முறை சந்திச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேளா நடத்தலாம்னு நினைக்கிறாரு. எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு மேளா நடத்தலாம்னு யோசிக்கிறாங்க. யோசிக்கும் பொழுது என்ன மேளா நடத்தலாம் சொல்லி கேட்கும்போது பாகவத மேளா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எல்லா மக்களும் வரமாட்டாங்க. பாகவத மேளான்னு சொல்லி போட்டோம்னா பக்தர்கள் மட்டும்தான் வருவாங்க. அதனால என்ன பண்றாரு, ஒரு பொதுவா ஒரு டாபிக் கொடுத்துட்டாரு. என்ன டாபிக் கொடுத்துறாரு அப்படின்னா, சூரிய கிரகணம் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துட்டாரு. சூரிய கிரகணத்துக்கு எல்லாரும் சேருங்க, புண்ணிய நதி தீர்த்தம் ஆடலாம் சொல்லி கொடுத்துட்டாரு. சோ எப்ப சூரிய கிரகணம் சொன்னோம்னா என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் வருவாங்க, எல்லா விதமான மக்களும் வருவாங்க. அப்ப என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமா அவங்களே பாகவதர்களா மாத்திடலாம், அவங்களே பக்தர்களா மாத்திடலாம்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் பிளான் போட்டு என்ன பண்றாரு, சூரிய கிரகணம் அப்படின்ற ஒரு மேளாவை ஏற்படுத்துறாரு. சோ அப்ப எல்லா பக்தர்களும் ஒண்ணு சேருவாங்க. ஏன்னா இது வரைக்கும் பக்தர்கள், கிருஷ்ண பக்தர்கள் அங்கங்க இருக்காங்களே தவிர யாரும் ஒன்னா சேர்ந்தது கிடையாது. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, கோபியர்களும் துவாரகையில் இருக்கக்கூடிய ராணிகளும் பார்த்தது கிடையாது, ருக்மிணியும் ராதாராணியும் பார்த்தது கிடையாது, திரௌபதியும் இந்த பக்தர்களையும் பார்த்தது கிடையாது, யசோதை இன்னும் தேவகியை பார்த்தது கிடையாது. சோ இப்படி இவங்க எல்லாம் பிரிஞ்சு இருந்துட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தணும், இவங்க எல்லாரும் ஒன்னா இடத்துல சேர்ந்து கிருஷ்ண பக்தி எப்படி அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட போது எல்லாத்தையும் சேர்த்துறாங்க. சொன்ன பின்னாடி எல்லா ஊர்ல இருந்தும் மக்கள்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம தட்சிண தேசத்துல இருந்தும் அங்கம், கலிங்கம், குலிங்கம், குஜராத்தம், ஒடிசா எல்லா ஊர்ல என்ன பண்றாங்க, மக்கள் எல்லா ராஜாக்கள்லாம் அவங்களுடைய பரிவாரத்தை கூட்டிக்கிட்டு பெரிய பெரிய இடத்தெல்லாம் கூட்டிட்டு வராங்க. அப்படி வரும்போது எல்லாம் பெரிய பெரிய டென்ட் போட்டு தங்கிட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் பிரஜவாசிகளுக்கு சேருது. பிரஜவாசிகளுக்கு இங்க போகணும், அங்க போகணும், இந்த கோயிலுக்கு போகணும், அந்த கோயிலுக்கு போகணும், இந்த தீர்த்த யாத்திரை போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கிடையாது. ஏன்னா இந்த ஊர்ல இல்லாத என்னடா இருக்கு, ஏன்னா இந்த ஊர்ல ஒவ்வொரு அணுவிலையும் ஒவ்வொரு மண் துகள்லையும் கிருஷ்ணனுடைய பாதம் இருக்கு. சோ இந்த ஊரை விட வேற எந்த இடத்துல போய் கிருஷ்ணர் என்ன லீலா பண்ணிட போறான். அதே போல யமுனையில விளையாடாத கிருஷ்ணரை இல்ல யமுனை அடையாத தூய்மையா நம்ம போய் கங்கையிலயோ இல்ல வேற இடத்துலயோ அடைய போறோம். சோ யமுனையில கிருஷ்ணரே இறங்கி அவ்வளவு குளிச்சிருக்காரு, அவ்வளவு தூய்மைப்படுத்திருக்காரு, நம்ம எவ்வளவு எங்க தீர்த்த யாத்திரை போறோம்னு சொல்லிட்டு அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. ஏன்னா எதை தூய்மைப்படுத்த போதும், ஏன்னா எங்க போனாலும் நம்ம யாரையும் புரிஞ்சுக்க முடியாது.
நம்மளே யாரும் புரிஞ்சுக்க போறது கிடையாது. ஏன்னா பிரஜவாசிகள் கொஞ்சம் வித்தியாசமானவங்க. எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணனுடைய ஞாபகத்திலே இருப்பாங்க. மக்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய நாகரிகமான மக்களுக்கு புரியாது. நாகரிகமான மக்கள் நினைக்கிறாங்க இவங்க பைத்தியமா இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. பக்தர்களுக்கு பார்த்தா இவங்க பைத்தியம் மாதிரி தெரியுது. இவங்களுக்கு எல்லாம் பக்தர்கள் பைத்தியம் மாதிரி தெரியுது. அப்படியே நடந்துட்டு இருக்கு. யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாக்கிரதை சம்யமின்னு கிருஷ்ணர் சொல்ற மாதிரி பக்தர்களுக்கு இந்த உலகத்து மக்கள் எல்லாம் பைத்தியக்காரங்கள மாதிரி தெரியுறாங்க. இந்த உலக மக்களுக்கு பக்தர்கள் எல்லாம் பார்த்தா பைத்தியக்காரங்க மாதிரி தெரியும். சோ அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம எங்க போனோம் புரிஞ்சுக்க போறது கிடையாது, இவங்க யாருமே நம்மள நம்ம பாட்டு இங்க இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. 100 வருஷம் ஆயிடுச்சு. கிருஷ்ணர் விருந்தாவனத்தை விட்டு வந்து 100 வருஷம் ஆயிடுச்சு. மதுரால வாழ்ந்துட்டு இருந்தார். இப்ப துவாரக்கு வந்துட்டார், பெரிய ராஜாவாயிட்டார். 16,108 பேரை திருமணம் பண்ணிக்கிட்டார். கிருஷ்ணர் வருவார் அப்படின்ற எண்ணத்துல அந்த கோபியர்களும் அங்க இருக்கக்கூடிய ரஜவாசிகள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மதுரால் இருந்தாதான் வருவார். ஆனா இப்ப துவாரகை ரொம்ப தூரம் போயிட்டார் அப்படின்னு நினைச்ச உடனே அவங்களுக்கு கிருஷ்ணர் மேல வருவாரா அப்படின்னு எண்ணம். ஆனாலும் அவங்களுக்கு கிருஷ்ணர் மேல கூடிய அன்பு குறையவே இல்லை. ஏன் இன்னும் அன்பு வச்சுட்டு இருக்கணும்? அவர் தான் போயிட்டாரு, கிருஷ்ணர் தான் போயிட்டாரு, நம்ம ஏன் நார்மல் அன்பு வச்சுட்டு அப்படின்னு கேள்வி வரலாம். ஏன்னா இதுக்கு பேருதான் உண்மையான அன்பு. உண்மையான அன்பு அப்படிங்கிறது நமக்கு ஏதாவது கிடைச்சா நம்ம திருப்பி காட்டுறதுக்கு பேர் அன்பு கிடையாது. நமக்கு எது கிடைக்கலனாலும் அவர் மேல எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம வைக்கிறோம் இல்லையா, அதான் உண்மையான அன்பு. சோ இவங்க கோபியர்களுக்கு என்ன ஆசை அப்படின்னா கிருஷ்ணரால் நம்மளுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது கிடையாது. நாம் கிருஷ்ணருக்கு திருப்திப்படுத்த முடியலையே, நாம் கிருஷ்ணருக்கு சந்தோஷம் கொடுக்க முடியலையே, நாம கிருஷ்ணருக்கு சேவை பண்ண முடியலையே அப்படின்ற எண்ணமே தவிர கிருஷ்ணன் நம்ம கூட இல்லையே, கிருஷ்ணனுக்கு சந்தோஷம் கொடுக்கலையே அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா கோபியர்கள். சோ அப்படிப்பட்ட ஒரு தன்னலமற்ற உயர்ந்த ஒரு அன்பை வெளிப்படுத்துறதுனால அந்த கோபியர்களுக்கு இன்னும் கிருஷ்ணன் மேல அவ்வளவு ஆசையா கிருஷ்ணரை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்களா. சோ இவங்க எல்லாருக்கும் ஒரு எண்ணம், கிருஷ்ணர் அங்க வரப்போறார் அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே சரி நம்மளும் போய் கிருஷ்ணரை பார்க்கலாமே, ரொம்ப வருஷம் ஆயிப்போயிடுச்சு, கிருஷ்ணா நம்மளை பார்க்க வரல, நம்மளாவது போய் கிருஷ்ணரை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் என்ன பண்றாங்க, எல்லாரும் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு தன்னுடைய மாடல் எல்லாம் கூட்டிக்கிட்டு எல்லாரும் வந்து சேர்றாங்களாம். வந்து சேரும் போது அங்க சொல்றாங்க எங்க கிருஷ்ணர் இந்த மேலா ஆரம்பிக்கிறார் அப்படின்னா குருக்ஷேத்திரத்துல ஆரம்பிக்கிறார். குருக்ஷேத்திரம் அப்படிங்கிற சண்டை போடுறது இடம் மட்டும் கிடையாது, அது இந்த மாதிரி புண்ணிய ஸ்தலங்களுக்கும் ரொம்ப பிரசித்தமான இடம். சோ அது வந்து தர்மக்ஷேத்திரம், பிரேமக்ஷேத்திரம் கிடையாது, தர்மக்ஷேத்திரம் தான். பட் இருந்தா தர்மக்ஷேத்திரத்துல எல்லாரையும் கூப்பிட முடியுன்றதுனால எல்லாரும் கூப்பிடுறாரு. எல்லாரும் வந்து சேர்றாங்க. வந்து சேர்ந்த பின்னாடி யாரெல்லாம் வந்து சேர்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் வந்து சேர்றாங்க. அந்த ராஜாக்கள்லாம் வந்து சேர்ந்த பின்னாடி நிறைய நடக்குது. அந்த மேலா அப்படின்னு நிறைய நடக்கும் இல்லையா, என்ன பண்றாங்க பெரிய பெரிய டென்ட் எல்லாம் போட்டு அவங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே போல நிறைய ரிஷிகள்லாம் வந்து சேர்றாங்க. அப்படி வந்து சேரும் போது அன்னைக்கு கிரகணம் நடக்கூடிய கிரகண காலம். சோ அப்ப என்ன பண்றாங்க, எல்லாரும் காலைல சீக்கிரமா எந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜை பண்றவங்க பூஜை பண்றது, குளிக்கிறது, யஜ்யம் பண்றது, அப்புறம் பிராமணர்களுக்கு தானம் கொடுக்கறது, பிக்ஷகாரங்களுக்கு தானம் கொடுக்கறது, அப்புறம் வெளியில எல்லாம் பூஜை எல்லாம் முடிச்சப்ப அப்புறம் என்ன பண்ணுவாங்க, வெளில ஷாப்பிங் போறது. அன்னைக்கு நிறைய ஊர்ல இருந்து நிறைய இடத்துல இருந்தா ஷாப் எல்லாம் போட்டிருக்கு, கடையெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அங்க போயிட்டு இந்த வடசட்டி எப்படி இருக்கு, இந்த ஸ்டீல் பாத்திரம் எப்படி இருக்கு, இந்த பட்டாணி எப்படி இருக்கு, இந்த சாப்பாடு எப்படி, எல்லாம் போய் பர்ச்சேசிங் போறவங்களாம் பர்ச்சேசிங் போற ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் சொந்தக்காரங்க எல்லாம் ஒருத்தர் நீங்க தான் வந்திருக்கீங்க, நீங்க நான் வந்திருக்கேன், அவங்க வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி பேசுறவங்க பேசிட்டு இருக்காங்க. எக்ஸிபிஷன் பாக்குறவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சில இடத்துல உபன்யாசம் நடந்துட்டு இருக்கு, உபன்யாசம் கேட்கறவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில இடத்துல வந்து மியூசிக் பாட்டு கச்சேரி ஓடிட்டு இருக்கு, அதை உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு சில இடத்துல பரதநாட்டியம் ஓடிட்டு இருக்கு, டிராமா ஓடிட்டு இருக்கு, அதை உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. சோ இப்படி இன்னொரு சிலர் என்ன பண்றாங்க, ஒன்னையும் வாங்காம சும்மா அப்படியே பார்த்துட்டு போறது, விண்டோ ஷாப்பிங் சொல்றாங்க அந்த மாதிரி சும்மா வந்து பராக் பார்த்துட்டு போறது. சோ இப்படி பராக் பார்த்துட்டு போறவங்க போயிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக்கர்ல சத்தம் போட்டுருக்காங்க, எல்லாம் அவங்க மணிப்பறவை ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் மக்கள் நவுத்திட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து ஒரே சத்தமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இப்படி போலீஸ் எல்லாம் வந்து சரியா போ, இப்படி போ, அப்படி போன்ட்டு வந்து எல்லாத்தையும் வழி நடத்திட்டு இருக்காங்க. சோ இப்படி மேலா அப்படிங்கிறது பெருசா போயிட்டு இருக்கு. கிருஷ்ணர் அங்க தன்னுடைய இடத்துல டென்ட்ல உட்காந்துட்டு இருக்காரு. உட்கார்ந்து இருக்கும் போது நிறைய ராஜாக்கள்லாம் ஒரு இடத்துல வந்து சேர்றாங்க, ஒரு பெரிய மண்டபத்துல வந்து சேர்றாங்க. கிருஷ்ணர் வந்து சேர்றார். கிருஷ்ணர் வந்தார் அப்படின்னு சொல்லி எல்லா ராஜா எந்திரிச்சு நின்ட்டானுங்க. இதுக்கு முன்னாடி எது வம்சம் அப்படின்னா யாரும் மதிக்கவே மாட்டான், எல்லாரும் எது வம்சத்தை ரொம்ப கேவலம் நினைப்பான். ஆனா எப்ப கிருஷ்ணர் வந்து இந்திரதேவன் கிட்ட போய் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு வந்துட்டாரோ, இந்திரனே கிருஷ்ணருடைய நண்பனா இருக்கான்னு தெரிஞ்சவொடனே எல்லா ராஜாக்களும் கை கட்டி வாய் பொத்தி எந்திரிச்சுன்னு கிருஷ்ணருக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். கிருஷ்ணர் வந்து நடுவில் உட்காடுறார். உட்கார்ந்த பின்னாடி எல்லாம் பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லார் கையிலும் அவ்வளோ ஒரு ஆயுதங்களோட உட்காந்துட்டு இருக்காங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை, கொஞ்சம் ஏதாவது தப்பு நடந்தால் உடனே சண்டை போட தயாரா வச்சிருவாங்க. அவ்வளவு பெரிய பராக்கிரமுடைய நபர்கள் கம்முன்னு பொட்டிப்பாம உட்காந்துருக்காங்க கிருஷ்ணர் முன்னாடி. கிருஷ்ணர் நடுவில் உட்காந்து பேசிட்டு இருக்காரு.
பேசிட்டு இருக்கும்போது நிறைய ரிஷிகள்லாம் அங்க வந்து சேர்றாங்க. நிறைய இடத்துல ரிஷிகள்லாம் வந்து சேர்றாங்க. சோ கிருஷ்ணர் என்ன பண்றாரு, இவங்க எல்லாத்துக்கும் உதாரணம் காட்டும் அப்படின்றதுனால கிடுகிடுன்னு கிருஷ்ணர் எந்திரிச்சு ஓடுறார். ஓடி போய் அந்த ரிஷிகளுடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றார். அப்பதான் இந்த ராஜாக்கள்லாம் நமஸ்காரம் பண்ணுவான்ட்டு எல்லாம் விழுந்து நமஸ்காரம் பண்றாங்க. விழுந்த பின்னாடி ரிஷிகள் கிட்ட கிருஷ்ணன் கை கூப்பிட்டு சொல்றாரு, சுவாமி நீங்க தான் உண்மையாலுமே தெய்வம், இந்த உலகத்துல உண்மையான தெய்வம் நீங்க தான். ஏன்னா வெறும் ஒரு சிற்பி ஒரு கல்லை வந்து ஒரு சிலையா வடிச்சதுனால அந்த தெய்வம் ஆயிராது. ஏன்னா நம்ம கோயிலுக்கு போறோம், எத்தனையோ சிற்பத்தை பாக்குறோம், ஆனா உள்ள இருக்கக்கூடிய விக்கிரகத்தை மட்டும் தான் நம்ம வழிபாடுக்கு உபயோகப்படுத்துறோம். காரணம் என்ன அப்படின்னா அது பக்தர்களால வழிபடப்பட்டது. எத்தனையோ சிற்பங்கள் இருக்கலாம், ஆனா பக்தர்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு கூட அந்த சிலை கூட மதிப்பு இல்லாம போயிடும். ஸோ அப்படி இந்த உலகத்துல தெய்வத்தை கொண்டு வரவங்கள நீங்க தான் இருக்கீங்க. அதே போல உங்களை போல தூய்மைப்படுத்தக்கூடியவங்க வேற யாரும் கிடையாது. ஏன்னா சாஸ்திரம் அப்படிங்கிற ரொம்ப விஸ்தாரமானது, அதை யாராலும் படிச்சு புரிஞ்சிக்க முடியாது. எப்படி கடல் நீரை வந்து மேகமான தூய்மைப்படுத்தி நம்மளுக்கு சுத்தமான தண்ணியா கொடுக்கும், அது போல நீங்க என்ன பண்றீங்க, சாஸ்திர விஷயங்களை கிரகித்து அதுல இருக்கக்கூடிய சாரமான விஷயத்தை எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ அதனால நீங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய சாஸ்திரத்தை நாங்க படிக்கிறோம், நாங்க தான் உங்களாலதான் என்ன பண்றோம், நாங்க பகவானை புரிஞ்சுக்க முடியும். அதனால உண்மையாலுமே பகவானை புரிஞ்சுக்கிறதுக்கும் எங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த பகவான் அடையறதுக்கும் நீங்க தான் ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கீங்க. உங்களை போல தெய்வம் கிடையாது, வாழும் தெய்வம் யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வழிபட ஆரம்பிக்கிறாங்க. வழிபட்டு இருக்கும் போது வசுதேவன் வராரு. வசுதேவன் வந்து அவங்க எல்லா ரிஷிகள் கிட்ட நமஸ்காரம் பட்டு கேட்கிறாரு, சுவாமி எங்களுக்கு மோட்சத்துக்கு ஏதாவது உபாயம் இருக்கா, நான் எப்படி மோட்சம் அடையிறது, இந்த உலக பற்றுதல் நான் எப்படி விடுபடுறதுன்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்டா இது பொதுவா நம்ம ஊர்ல நடக்கக்கூடிய விஷயம்தான், இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லி சொல்லுவோம். அது போல கிருஷ்ணர் போடையதான் கிருஷ்ணனுடைய அப்பாவா இருக்காரு, இதுக்கு மேல என்ன வேணும் அவருக்கு. ஆனா அவர் நினைக்கிறாரு, கிருஷ்ணன் அவன் பையன், அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. இந்த இவங்கெல்லாம் ரிஷிகள், இவங்க கிட்ட கேட்டா அவனுக்கு ஏதாவது உபாயம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. சோ அப்படி நம்ம கூடயே இருந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப கிட்ட இருக்கக்கூடிய பொருள் இருக்கக்கூடிய மதிப்பு நம்மளுக்கு தெரியாது. எங்கேயோ இருந்து ஒரு பொருள் எடுத்துட்டு வந்து இது ரொம்ப மதிப்பானது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும். இது எல்லா இடத்துல நடக்கக்கூடியதுதான். நல்ல பொருள் வந்து லோக்கல்ல விலை போகாது அப்படின்றதும் தமிழ்ல சொல்லுவாங்க. ஸோ அது போல உள்ள இருக்கக்கூடிய உள்ளூர் பொருள் வெளில விலை போகாதுன்னு சொல்லி சொல்ற மாதிரி கிருஷ்ணரை பத்தி புரிஞ்சுக்கலாம். வசுதேவன் கேள்வி கேட்கிறாங்கன்னா நாரதர் அதுக்கப்புறம் இது வந்து சொல்லுவார், உனக்கு ரொம்ப எளிமையா கிடைச்சிட்டா இருப்பா கிருஷ்ணர், உன்னை சொத்தி குற்றம் கிடையாது, கிருஷ்ணரை தான் சொல்லணும். ஏன்னா கிருஷ்ணர் அவ்வளவு எளிமையா நடந்துட்டார் எல்லாத்துக்கிட்டையும். அதனால கிருஷ்ணன் நீ ரொம்ப சீப்பா நடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வசுதேவர் கிட்ட சொல்லுவார். அப்படி வசுதேவர் வந்து பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும்போது அங்க இருந்து இந்த பிரஜவாசிகள்லாம் வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது ரொம்ப வயசாயிடுச்சு. நந்த மகாராஜன் வரார், பெரிய தலையில முண்டாஸ் கட்டிட்டு இருக்காரு, பெரிய ஒரு குர்த்தா போட்டு இருக்கார், இடுப்புல வந்து கூர்வேல் கொடுந்தொழில நந்தகோபன் குமரன் சொல்லி சொல்ற மாதிரி கூர்வேல் ஒண்ணு சின்ன பட்டாக்கத்தி வச்சுட்டு இருக்காரு, கையில ஒரு பெரிய தடி ஒண்ணு வச்சுட்டு இருக்கார், ஊண்டி நடந்து வந்துட்டு இருக்கார். பின்னாடி யசோதா வந்துட்டு இருக்கா. யசோதா நல்லா பெரிய உடம்பா, நம்ம பாகவத்துல பாக்குறோம், அவருடைய உடம்பு ரொம்ப பெரிய ஆக்கிருத்தி இருக்கும். பெரிய உடம்போட அவங்க நிறைய வெண்ணெய் தயிர் எல்லாம் வந்து கிருஷ்ணர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்கிட்டு கொண்டு வராங்களாம். அவங்களுடைய உடையெல்லாம் வித்தியாசமா இருக்கும். இவங்கெல்லாம் நாகரிகமான மக்கள், அவங்க எல்லாம் மாடு மேய்க்கக்கூடிய இடையர்கள். அந்த இடையர்களை போல அவங்க ட்ரெஸ் போட்டு வராங்க. வரும்போது எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க, யாரு இவங்க எல்லாம் வந்திருக்காங்க, இவங்க என்ன இவங்களை இப்படி வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ வரும் பொழுது அந்த இடத்துல நந்த மகாராஜ் என்ன பண்ற அப்படின்னா, கிருஷ்ணர் இருக்காரா, கிருஷ்ணர் வந்திருக்காரா, கிருஷ்ணர் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டென்டா போய் கேட்டுட்டு இருக்காரு. சோ அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது கிருஷ்ணர் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. எங்க உட்காந்துருக்காரு, எல்லா ராஜாக்களுக்கு மத்தியிலையும் எல்லா ரிஷிகள் புடைசூழ உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்து இருக்கும்போது கிருஷ்ணருக்கு இந்த வார்த்தை காதுல கேட்கிறாரு, கிருஷ்ணர் வந்திருக்காரா, கிருஷ்ணர் எங்க இருக்காரு அப்படின்ற விஷயத்த கேட்ட உடனே கிருஷ்ணரால அங்க இருக்க முடியல, பட்டுன்னு எந்திரிக்கிறார், ஓடி வராரு. அவ்வளவு பெரிய ராஜாக்களுக்கு மத்தியில நான் பெரிய ராஜா அப்படிங்கறத மறந்து போயிட்டார். அவ்வளவு பெரிய ரிஷிகளுக்கு மத்தியில நான் பெரிய பரபிரம்மம், நான் பகவான் அப்படிங்கறத மறந்து போயிட்டார். என்னுடைய அப்பா வந்திருக்காரு, நந்த மகாராஜருடைய வாய்ஸா இருக்கேன்னு சொல்லிட்டு நந்த மகாராஜரை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசையில ஒரு சின்ன குழந்தை எப்படி ஓடி வருவாரோ அது போல ஓடி வரார கிருஷ்ணன். ஓடி வந்து நந்த மகாராஜரை பார்த்த உடனே கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. நந்த மகாராஜர் கிருஷ்ணரை பாக்குறாரு, பார்த்தா ரொம்ப பெரிய பையன் ஆயிட்டான், துவாரகையில போயிட்ட பெரிய ராஜாவாயிட்ட அப்படின்ற எண்ணம் கிடையாது. இன்னும் அவரை பார்த்த பின்னாடியும் நம்ம கிருஷ்ணர் நம்ம நந்தலால நம்ம பையன் தான், நம்ம கோபால் அப்படின்ற எண்ணத்தோட தான் கிருஷ்ணரை பாக்குறாராம். பக்கத்துல யசோதா பார்த்த பின்னாடி யசோதையும் கிருஷ்ணரை பார்த்த உடனே ரொம்ப வயசாயிடுச்சு. அப்பயும் அவங்களுடைய மார்பிள் வந்து பால் சுரக்க ஆரம்பிச்சது எனக்கு கிருஷ்ணர் மேல அந்த அன்புனால. பார்த்து ரொம்ப கட்டி பிடிச்சிக்கிட்டு அவங்க மடியில உட்கார வச்சுட்டு அவங்க கொண்டு வந்த தின்பண்டத்தெல்லாம் கொடுக்குறாங்க. கிருஷ்ணரை சாப்பிட்டு இருக்காரு. சாப்பிட்டு இருக்கும்போது
அங்க தூரமா இருந்து வசுதேவனும் தேவகியும் கேள்விப்படுறாங்க. இந்த மாதிரி பிருந்தாவன வாசிகள் எல்லாம் வந்திருக்காங்கன்ட்டு. பிருந்தாவனத்தை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்காங்களே தவிர யாரும் பார்த்தது கிடையாது. சோ தேவகி ஓடி வரா, இவங்களை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஓடி வரா. ஓடி இந்த பின்னாடி இந்த ஒரு காட்சியை பாக்குறேன். கிருஷ்ணர் வந்து யசோதையனுடைய மடியில உட்கார்ந்து இருக்காரு. உட்காந்து வச்சு அவ்வளவு அன்போட கிருஷ்ணரை வந்து யசோதை பார்த்துக்கிறார். பார்த்துட்டு இப்படி இந்த ஒரு காட்சியை பார்த்த பின்னாடி தேவகி நினைக்கிறாள், இது இல்லையா உண்மையான பாசம் அப்படின்னு. நானும் பாசம் காட்டியிருக்கேன்னு நினைச்சேன். பட் உண்மையாலுமே யசோதைக்கும் கிருஷ்ணருக்கு இருக்கக்கூடிய பாசம் யாராலையும் வந்து இனிமேல இது வந்து கொண்டு வர முடியாது. யசோதை கிருஷ்ணர் மேல இருக்கக்கூடிய பாசத்தை இனிமேல யாராலையும் நகல் கூட பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. தேவகி யசோதை கிட்ட கேட்கிறா, அம்மா உன்னுடைய பெரிய ரத்தாத்தை நான் வளர்த்துட்டு இருக்கேன், நான் நல்லா வளர்த்துருக்கேன் அவன் பையனை அப்படின்னு சொல்லிட்டு யசோதையும் தேவகியும் வந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நந்த மகாராஜனும் வசுதேவனும் பேச ஆரம்பிக்கிறாங்க. கிருஷ்ணர் இவங்களை பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி திரும்பி பார்க்கிறார் கோபியர்கள். சோ கோபியர்கள் வந்து கிருஷ்ணர் அங்க இருந்து கிளம்பும் போது எந்த ஒரு இடத்துல எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை விட்டுட்டு போனாரோ அதே போல கோபியர்கள், சின்ன வயசு கோபியர்கள், மிடில் ஏஜ் கோபியர்கள், கொஞ்சம் வயசான கோபி, இப்படி 3 விதமான கோபியர்கள் இருக்காங்க. அந்த கிருஷ்ணரை பாக்குறாங்க. கிருஷ்ணர் அவங்கள பாக்குறாங்க. அப்படியே ஸ்தம்பம் போல நின்றுட்டாங்களா. அவங்க கிருஷ்ணரை பார்த்த பின்னாடி அவங்களுக்கு பேச்சு வரல, என்ன பண்றதுன்னு தெரியல. கிருஷ்ணருக்கு அவங்களுடைய எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியல. சோ கிருஷ்ணர் அப்பயே அவருக்கு 120 வயசுக்கு மேல போயிடுச்சு. அந்த கோபியர்களுக்கும் 100 வயசுக்கு மேல கண்டிப்பா இருக்கும். ஆனாலும் கிருஷ்ணர் எப்படி என்னைக்கும் இளமையா இருக்காங்களோ அதே போல அந்த கோபியர்களும் என்னைக்கும் இளமையா இருக்க முடியும். ஏன்னா அவங்க எல்லாரும் நித்திய சித்தர்கள், கோலோக விருந்தாவனத்துல வந்தவங்க. அவங்க எல்லாரும் அவ்வளவு ஒரு இளமையோட அன்னைக்கு அக்ரூரர் கிருஷ்ணரை கூட்டிட்டு போகும்போது கோபியர்கள்லாம் எப்படி ஒரு மனோபாவத்துல கிருஷ்ணரை பிரிஞ்சு அங்க அழுதுகிட்டு கிருஷ்ணரை பார்த்தாங்களோ, இனிமேல கிருஷ்ணர் நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு எண்ணத்துல அந்த கோபியர்கள்லாம் எப்படி பார்த்துட்டு இருந்தாங்களோ அதே ஒரு எண்ணத்தோட என்ன பண்றாங்க இப்ப கோபியர்கள்லாம் பாக்குறாங்க. கிருஷ்ணர் அவங்களை பாக்குறாரு. பார்த்த பின்னாடி கிருஷ்ணர் போறாரு. கோபியர்களால வர முடியல, அவங்க தைரியம் கிடையாது கிருஷ்ணர் கிட்ட போய் பேசுறதுக்கு. கிருஷ்ணர் வராரு, கோபியர் கிட்ட பேசுறாரு. அவருக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. சோ நமக்கும் நினைப்போம் ஒரு சமயம் எப்படி பக்தர்கள் போய் அணுகிறது, ஒன்னும் பெரிய கிருஷ்ணன் ஹரி கிருஷ்ணா பிரபு அப்படின்னு சொன்னா போதும், எல்லாரும் நம்மளுடைய பக்தர்கள். சோ அது போல கோபியர்களை வந்து பேச ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு கோபியாக போய் பேசுறாரு. எனக்கு உன்ன ஞாபகம் இருக்கா, உனக்கு இன்னும் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கோபி கிட்டையும் பேசிட்டு இருக்காரு. கோபியர்களுக்கு வேற என்ன ஞாபகம் இருக்கு கிருஷ்ணரை தவிர? அவங்களுக்கு கிருஷ்ணரை தவிர வேற எந்த ஞாபகம் வர மாட்டேங்குது. அவங்களுக்கு பிரச்சனையே அதுதான். அவங்க கிருஷ்ணரை மறக்கணும்னு நினைச்சா கூட அவங்களால மறக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அப்படி அந்த கோபியர்களை போய் ஒருத்தரா கேட்டு இருக்கும் போது ராதாராணியை பாக்குறாரு. ராதாராணியை பார்த்தபடி ராதாராணியுடைய கையை பிடிச்சுக்கிட்டாரு. கையை பிடிச்சி ராதாராணி கிட்ட சொல்றாரு, அதே நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போனேன், சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். வந்த பின்னாடி ஒரு வேலைக்கு அப்புறம் இன்னொரு வேலை, இன்னொரு வேலைக்கு அப்புறம் இன்னொரு வேலை, இன்னொரு வேலைக்கு அப்புறம் இன்னொரு வேலைன்ட்டு ஒவ்வொரு வேலையா எனக்கு பொறுப்பு அதிகம் ஆயிடுச்சு. என்னால வரவே முடியல. நான் நினைச்சுட்டே இருப்பேன், இதோ 1 மாசத்துல போயிடலாம், இதோ 1 வருஷத்துல போயிடலாம், இப்ப போயிடலாம், அப்ப போயிடலாம் நினைச்சுட்டே இருப்பேன். எனக்கு நேரமே இல்லாம போயிடுச்சு. காலம் எவ்வளவு ஓடி போயிடுச்சு பாத்தியா, 100 வருஷம் ஆகி போயிடுச்சு. ஆனா எனக்கு இன்னும் நீங்க என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து ராதாராணி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. பேசிட்டு இருக்கும்போது எப்படி ராதாராணிக்கு என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னா என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, கிருஷ்ணர் என்ன இவ்வளவு ஒரு சமயத்துல என்ன நினைச்சிட்டு இருக்காரு. ராதாராணிக்கு கோபம் அங்க வரலையா, இத்தனை நாளா வரலையே அப்படின்ற அந்த எண்ணம் இல்லையா. ராதாராணிக்கு இன்னும் அன்புதான் அதிகமாகும். காரணம் என்ன அப்படின்னா, இவ்வளவு பேரை திருமணம் செஞ்சுக்கிட்ட பின்னாடி இவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தும் இன்னும் என்ன நினைச்சிட்டு இருக்காரு கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டு ராதாராணி கிருஷ்ணர் மேல இருக்கக்கூடிய அன்பு இன்னும் அதிகம் ஆகுது தவிர கொஞ்சம் கூட கம்மியாகவே இல்லை. சோ அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தர் கிருஷ்ணர் கோபி கிட்ட பேசிட்டு இருக்கான்னு நினைச்சிருந்த உடனே அங்க வந்து எல்லா ராணிகளும் வந்துட்டாங்க. குறிப்பா ருக்மிணி எல்லாம் வந்துட்டாங்க. அந்த பின்னாடி கிருஷ்ணர் அங்க வந்து எல்லாருக்கிட்டையும் அந்த ராணிகள் கிட்ட சொல்றாரு, இவங்கதான் இவதான் ராதா, என்னுடைய நண்பர், என்னுடைய தோழி அப்படின்னு சொல்லிட்டு ராதாராணிய சொல்றாங்க. ருக்மிணிக்கு தெரியும், நிறைய கோபியர்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க கோபியர்களை பத்தியும் ராதாராணியை பத்தியும் நிறைய பேசியிருக்காரு கிருஷ்ணர். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒருத்தர் பார்த்து கோபியர்கள் எல்லாம் பார்த்து அந்த ராணிகளை பாக்குறாங்க. ருக்மிணி வந்து ராதாராணியை பாக்குறாங்க. எல்லாரும் ஒருத்தர் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய சத்சங்கமா மாறி போயிடுச்சு. அதாவது திரௌபதியும் வந்துட்டாங்க. திரௌபதி இவங்க 2 பேரையும் பாக்குறாங்க. எப்படி இவங்க 2 பேரும் கொஞ்சம் கூட போட்டியும் பொறாம இல்லாம கிருஷ்ண பக்தர்களா எப்படி எல்லாரும் சேர்ந்து கிருஷ்ணரை பத்தி பேசிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த அந்த அழகா பாக்குறதுக்காக வராங்க. வந்த பின்னாடி திரௌபதி சும்மா இல்லாம சத்சங்கத்தை ஆரம்பிக்கணுமே, கேள்வி கேட்டதான் ஆரம்பிக்க முடியும். திரௌபதி கேட்கிறாங்க,
நீங்க ஏன் கிருஷ்ணரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராணிகள் கிட்ட எல்லாம் கேட்கிறாங்க. சோ ராணிகள்லாம் என்ன பண்றாங்க, கிருஷ்ணனுடைய குணங்களாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் சுருக்கமா ரத்ன சுருக்கமா சக் டக்குன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ருக்மிணி ஒரு காரணம், சத்யபாமை ஒரு காரணம், ஜாம்பவதி ஒரு விஷயம், இப்படி லக்ஷ்மணா ஒரு விஷயம், இப்படி எல்லாம் என்ன பண்றாங்க, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய திருமணம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் தான் ஏன் திருமணம் செஞ்சுக்கிட்டேன் கிருஷ்ணரை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு ராணி சொல்றா, நான் கிருஷ்ணனுடைய வீட்டுல அந்த வேலைக்காரி கூட்டக்கூடிய தொடப்பமா இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சுதான் கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொரு ராணி சொல்றாங்க, நான் கிருஷ்ணனுடைய வீட்டுல தினமும் கோலம் போடக்கூடிய ஒரு சேட்டியா இருந்தா போதும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொருத்தர் சொல்றாங்க, நான் வந்து கிருஷ்ணருக்கு தினமும் குளிக்கும் போது தண்ணி கொண்டு வந்து கொட்டக்கூடிய ஒரு நபரா இருந்தா போதும், அதுக்காக தான் கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ராணிகளும் பேச ஆரம்பிச்சாங்க. சோ பேசிட்டு இருக்கும்போது அந்த ராணிகள் எல்லாம் சொல்றாங்க, இருந்தாலும் எங்களால கோபியர்களை போல சேவை பண்ண முடியாது. ஏன்னா நாங்க எங்களுடைய இந்த சேவை பண்ணக்கூடிய மனப்பான்மை நாங்க எங்க இருந்து வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கோபியர்கள் கிட்ட இருந்தா. கோபியர்களை போல கிருஷ்ணருக்கு சேவை பண்ணாங்க வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சௌஜன்யத்தை வெளிப்படுத்துறாங்க. அந்த ஒரு ஹம்பிளான ஒரு ஆட்டிடியூட வெளிப்படுத்துறாங்க. வெளிப்படுத்தின பின்னாடி அன்னைக்கு புண்ணிய காலம் முடிஞ்சிருச்சு. எல்லாமே குளிச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. வந்த ராஜாக்கெல்லாம் அவங்க குளிச்சுட்டு அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா குளிக்க வந்தாங்க, குளிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு சத்சங்கம் ஆகி போயிடுச்சு இல்லையா. உட்காந்து எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணரை பத்தி பேசிட்டு இருக்காது. இந்த மரத்துக்கு இல்ல, அந்த ஒரு டென்ட்டுக்கு இல்ல, இந்த இடத்துல அந்த இடத்துலன்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் இந்த கோபியர்களும் இந்த ராணிகளும் எல்லாரும் வசுதேவனும் தேவகியும் நந்த மகாராஜனும் யசோதையும் உட்காந்து கிருஷ்ணரை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரொம்ப சந்தோஷமா சத்சங்கத்திலேயே வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. 4 மாசம் போயிடுச்சு. ஊருக்கு திரும்பி போகணும் அப்படின்ற எண்ணமே இல்லை. எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. சோ போயிட்டு இருக்கும்போது இந்த 2 பேர் துவாரகையில இருந்து வந்தவங்க, பிரஜவாசல், இந்த 2 பேர் தங்கிட்டாங்க. சோ போகும்போது எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க. அந்த ஊர்ல வந்து பிச்சை எடுக்க வந்தவங்க எல்லாம் பெரிய கோடீஸ்வரனா வெளில போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளவு பணம் டொனேஷன் கலெக்ட் ஆகி போயிடுச்சு. வீட்டுக்கு போய் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு பெரிய மாலை கட்டிக்கலாம்னு நினைக்கிற அளவுக்கு எல்லாரும் டொனேஷன் கொடுத்துருக்காங்க. சோ அப்படி எல்லாம் போயிட்டு இருக்காங்க. சோ போயிட்டு இருக்கும்போது பிரஜவாசிகளுக்கு புரியல, நான் எப்படி திருப்பி விருந்தாவனத்துக்கு போறது அப்படின்ட்டு. துவாரக வாசிகளுக்கும் புரியல, எப்படி இவங்களை விட்டுட்டு போறது அப்படின்ட்டு. ஏன்னா அப்படி ஒரு சத்சங்கம், அப்படி ஒரு பாசம் 2 பேருக்கு ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. அப்படி போகும்போது ஒருத்தர் பார்த்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்ப கிருஷ்ணர் வந்து ராதாராணி கிட்ட சொல்றாரு, நீ என் கூட துவாரகைக்கே வந்துடு சொல்லி கேட்கிறேன். இல்ல நான் துவாரகை வரமாட்டேன், நான் விருந்தாவனத்திலேயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதாராணி நான் விருந்தாவனத்துல இருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப கோபியர்கள் வந்து கேட்கறாங்க, நீ துவாரகையை போயிட வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நான் விருந்தாவனத்துல தான் இருப்பேன், எனக்கு அதை பத்தி ஒன்றும் கஷ்டம் கிடையாது. கிருஷ்ணர் துவாரகைக்கு போறானேன்னு கஷ்டம் கிடையாது. எனக்கு இருக்கக்கூடிய பெரிய கஷ்டம் என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் நம்மள நினைச்சு அழுக போறாரு. ஏன்னா நான் விருந்தாவனத்துல இருந்தேன் அப்படின்னா, நான் யமுனையை பார்க்கும் போது, இல்ல கோவர்தனத்தை பார்க்கும் போது, இல்ல கிருஷ்ணர் மாடு மேய்ச்சி இடத்த பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கிருஷ்ணரோட ஞாபகம் வரும். நீங்க எல்லாம் இருக்கீங்க, நம்மளுக்கு சத்சங்கம் இருக்கு. ஆனா கிருஷ்ணர் நம்ம எல்லாத்தையும் விட்டு போயிடுவாரு. அங்க மறுபடியும் துவாரக்கு போயிட்டார் அப்படின்னா நம்மளுடைய ஞாபகம் வருமே. அப்ப கிருஷ்ணருக்கு ஆறுதல் சொல்லப்படி யாரும் இருக்க மாட்டாங்களே, அவங்களை கிருஷ்ணர் யாரு பாத்துக்கிறது, கிருஷ்ணருடைய அந்த பிரிவை வந்து யாரு வந்து தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிருஷ்ணரை நினைச்சு நான் அழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதாராணி அப்பயும் சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது அப்ப கோபியர்கள் எல்லாம் முடிவு பண்றாங்க, கிருஷ்ணரை இனிமேல் விடக்கூடாது. கிருஷ்ணரை எப்படியாவது நம்ம பிருந்தாவனத்துக்கு கூட்டிட்டு போய், நம்ம இங்க பார்த்தது ஓகே, இங்க பார்த்தது சரிதான், கிருஷ்ணரை குருஷேத்திரத்துல பார்த்தோம். ஆனா இந்த கிருஷ்ணரை நம்ம மறுபடியும் பிருந்தாவனத்துல வச்சு பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம நிக்குஞ்சத்துல, யமுனையில, கோவர்தனத்துல கிருஷ்ணர் எப்படி எல்லாம் பார்த்தோமோ அது போல நம்ம மறுபடியும் கிருஷ்ணரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, கிருஷ்ணரை கூட்டிட்டு போகணும் முடிவு பண்றாங்க. கிருஷ்ணர் வந்து ரதத்துல ஏறிட்டாரு. கிருஷ்ணர், பலராமர், சுபத்திரை 3 பேர் ரதத்துல ஏறிட்டாங்க. ரதத்துல ஏறின பின்னாடி இந்த கோபியர்கள்லாம் வந்து அந்த ரதத்துல இருக்கக்கூடிய குதிரையை கழட்டி விட்டுட்டு இந்த கோபியர்கள் என்ன பண்றாங்க, தானே குதிரையாக மாறி அந்த ரதத்தை இழுத்துக்கிட்டே என்ன பண்றாங்க, குருக்ஷேத்திரத்துல இருந்து பிருந்தாவனத்துக்கு இழுத்துட்டு போனாங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. அப்படி இழுத்துட்டு போனோம்னா அங்க பிருந்தாவனத்துல கிருஷ்ணர் வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்தார் அப்படின்றதுதான் அவளுக்கு புராணங்கள் சொல்றது. சோ இப்படியாக கிருஷ்ணரை ரொம்ப வருடம் கழிச்சு அந்த பிரேம பாவத்துல பார்த்த கோபியர்கள் கிருஷ்ணரை இனிமேல விடக்கூடாது, மறுபடியும் நம்ம பிருந்தாவனத்துக்கு கூட்டிட்டு போயிடணும் அப்படின்ற அந்த ஒரு உயர்ந்த ஒரு ரசத்தினால ரதத்தோடு இழுத்துட்டு போறாங்க கிருஷ்ணர். சோ அதான் வந்து இங்க நம்ம பார்க்கக்கூடிய அந்த ரத யாத்திரைக்கான மிக முக்கியமான ஒரு அர்த்தம். குண்டிச்சா அப்படிங்கறது பிருந்தாவனம். சோ கிருஷ்ணன் என்ன பண்றாரு, இத்தனை நாள லக்ஷ்மி தேவியோட அங்க அனுபவிச்சுட்டு இருக்கார். இப்ப என்ன பண்றாரு, அங்க இருந்து கிளம்பி குண்டிச்சாக போறார், பிருந்தாவனத்துக்கு போறார். அங்க போயிட்டு பக்தர்களோட சேர்ந்து அங்க தன்னுடைய லீலைகள் எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் திரும்பி வரார் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதுதான் ரத யாத்திரையோட உள்ள அர்த்தம். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு நேரம் இங்க போயிடுச்சு, நான் இங்க இதோட நிறுத்திக்கிறேன். ஸோ இப்படியாக ரத யாத்திரை அப்படின்னா
ஜெகநாதர், ஜெகநாதருடைய ரூபம், ஜெகநாதருடைய லீலை, ஜெகநாதருடைய பிரசாதம், ஜெகநாதருடைய ரத யாத்திரை எல்லாமே ரொம்ப அற்புதமானது. அதனால்தான் ஜெகநாதரை பற்றிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரகசியமானது, எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. கேட்கலாம், புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டம். நம்ம எப்ப அந்த அளவுக்கு தூய்மை அடைகிறோமோ அப்பதான் ஜெகநாதருடைய விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்க முடியும். சோ எனக்கு ஒண்ணும் தெரியாது. நானும் இன்னைக்கு சைத்தன்ய சரிதாமிர்தம் பார்க்கும்போது நம்மளுக்கு இவ்வளவு விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. கிருஷ்ணாஸ் கவிராஜ் கோஸ்வாமியும் நம்ம பாகவத்திலையும் பாக்குறோம், ஹரிவம்சத்திலையும் பாக்குறோம். இப்படியாக வரக்கூடிய ஜெகநாதர் ரத யாத்திரையில அப்ப ஜெகநாதரை நம்ம இதயத்துல வர வைக்கிறதுக்கு நம்ம இதயத்தை அப்படி தூய்மைப்படுத்திக்கிட்டு ஜெகநாதர் நம்ம இதயத்துல வர வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஸோ இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னா நான் ஜெகநாதரை பத்தி இவ்வளவு தெரிஞ்சுக்க போறதும் கிடையாது, ஜெகநாதரை பத்தி இவ்வளவு பேச போறதும் கிடையாது, எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைக்க போறது கிடையாது. ஸோ அதனால சிவானந்த பிரபுவுக்கும் அது போல உங்களுடைய கோயிலுடைய பேர் எனக்கு வாயில வரமாட்டேன், ஸ்கோடோ, அந்த கோயிலோட மேனேஜ்மெண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சுபத்ர மகாராணி கி ஜெய், ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கி ஜெய், ஸ்ரீ ரத யாத்திரா மகா மகோத்சவ கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரே கிருஷ்ணா.